வணக்கம் மகளே. நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த 2024 குரூப் 4ஓட ஆன்சர் கீ வந்திருக்கு, பார்ப்போம். முதல் கேள்வி, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது. எழுவாய் தொடர். ஓர் அடியில் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. நனந்தலை உலகம். இதன் பொருள் என்ன? அகன்ற உலகம். பழமொழி கேட்டிருக்காங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசித்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஆப்ஷன் பி, நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆப்ஷன் டி, தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆப்ஷன் பி, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறி. ஓங்கல் ஓசை. 13க்கு டி ஆப்ஷன், ஓங்கல் ஓசை. 14வது கேள்வி, எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், அதன் எதிர்ச்சொல் சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. 16வது கேள்வி, படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பார்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவருக்கு ஆவாமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை பொழிப்பு மூனை. 17வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிழிசை. இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத கலர்நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வன் நடு ஊருள் நச்சு மரம் பழுந்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைபொருள். இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். வளவன் ஏவ வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலே த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆந்தாலஜி போயம் தமிழ் புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல்ஹாட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். 300,000 பாட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர். தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக
இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழநெல்லி. இது மூன்றுமே ஒரே செடி தான். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சரவண பிதுர்பத்தி. பொறுத்து கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னசி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி. வை. தாமோதரனார். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராஜசிம்மேஸ்வரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருள் எழுது. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு எனும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறி. 6. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். 61. பிறவினை சொற்களை கண்டறிய. வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அகரவரிசைப்படுத்துக. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொழிக்கும், போத்து, மஞ்சை. தாய் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். சென்றால் இதன் வேர்ச்சொல் என்ன? செல். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். கற்பம், சுற்று, சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிய. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், இடர் அக்கட்டல். இதில் என்னன்னா 1, 3 சரி, 2 தவறு. தவறு என்னன்னா மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். இது தவறு. வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை. பொறுத்து கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஐ என்னும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் என்பது புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுக. மரபு வலு அமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. 14 என்றால் என்ன? 18 சரிங்களா. இனியவே 40. பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள். உத்தர காண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடை மக்கள் என
பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள். பொறுத்து கேட்டிருக்காங்க. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிகொள்ளு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்மனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுளிரெங்கே என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காலமேகம். சரியான தொடரை கண்டறிய. 1, 2, 4 சரி. தவறு என்னன்னா எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. ஏன்னா அது ஆசிரியப்பால் அமைந்தது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் 1, 2, 4. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதியத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவனார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். பொறுத்து கேட்டிருக்காங்க. அக்ஷர பியாசம், எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம், கல்வி பயிற்சி, வித்யா ஆரம்பம், கல்வி தொடக்கம், சீதள பத்திரம், தாளை மடல். ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். தமிழ் முடிஞ்சிச்சு மக்களே. அதுக்கப்புறம் ஜிகே. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டார்டாரிக் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். திராட்சையில் டார்டாரிக், தக்காளியில் ஆக்சாலிக். ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. கீழ்காண்பவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. 103வது கேள்வி. கேனிமீட் அப்படின்னா சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். 104வது கேள்வி. நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். 108வது கேள்வி. ஜெயினிசம். ஏக்கு 3 பசாதை. ஜுடையிசம் பிக்கு 1. சினகாக். புத்திசம் விகாரா. ஜெராட்டிசம் அகியாரி. 109வது கேள்வி. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானது.
இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும். கூற்று, அதாவது ஏ மற்றும் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான விளக்கம். 110வது கேள்வி. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. சரிங்களா? 3வது தவறு. தவறானது எதுனா, வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இது தவறு. மற்ற 2மே சரி. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? குதிரை. பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். ஏக்கு 4 பேஷ்வா பிரதம அமைச்சர். பிக்கு 1 சுர்னாவீஸ் செயலர். நியாயதீஸ் தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். 113வது கேள்வி. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. ஆப்ஷன் சி. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. அதாவது ஃபஸ்ட்டு பல்வந்தர் ராய் மேத்தா குழு, 2வது அசோக் மேத்தா குழு, 3வது ஜிவிகே ராவ் குழு, 4வது எல்எம் சிங்வி குழு. 117. 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 அளித்தது. 1 சரி. அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இது தவறு. 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. சரி. 1, 3 சரி. 2 தவறு. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991. உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. 120. மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது ஏ சரி. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. இதுவும் சரி. 120க்கு ஏ சரி. 120வது கேள்வி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு கொள்கை தொகை எவ்வளவு? 10 லட்சம். சரிங்களா? 10 லட்சம். 120வது கேள்விக்கு என்ன ஆன்சர்னா, ஏ வந்து ஏ மற்றும் 6 2மே சரியானது. சரிங்களா? 121 பாட்டன். 122வது கேள்வி. டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மிஸ் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காகோரி சதி வழக்கு. ஆப்ஷன் பி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். ஆப்ஷன் ஏ. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் ரெட்டமலை சீனிவாசன். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா, ஒருவர் 12,005% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆளுக்கு நிரந்தர வைப்பு. இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. சரிங்களா? 13,230 ரூபா. 127வது கொஸ்டின். ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறியதே வந்து ஒரு முதல் பேரங்காடி என்று பிளினி குறிப்பிடுகிறார். அந்த நூலின் பெயர் இயற்கை வரலாறு. 1897 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை.
ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஆப்ஷன் பி காலமும் இடமும். தமிழ்நாட்டின் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் 7 ஆண்டுகள். இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 135வது கேள்வி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் அதாவது வரவு செலவு கேட்டிருக்காங்க எத்தனை கோடின்னு. ஆப்ஷன் சி 3512.85 கோடி. 136வது கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னன்னா 137.5 மீட்டர். அந்த கித்தாண்டுருக்குல. ஓகே. 137வது கேள்வி. அடுத்த எண்ணை காண்க. 1 2 6 24 120. அடுத்த எண் 720. 138வது கேள்வி. ஆப்ஷன் டி 3:5. அந்த எக்ஸி அப்படி சரிங்களா. 139வது கேள்வி. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? 125. 140வது கேள்வி. A = 1 B = 2 C = 3 எனில் HCFின் மீச்சியமாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி A கூட்டல் C கூட்டல் H. 141வது கேள்வி. மதிப்பு காண்க. √5. ஆப்ஷன் டி 5/1. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? 1. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண்க. 2000 மீட்டர் கியூப். 3x 4y 4x. இதுக்கு ஆன்சர் என்னென்னா 1:2. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் A மற்றும் Bயின் மீப்போமா? ஆப்ஷன் சி MB. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள். சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆன்சர் டி 25. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரமுள்ள ஒரு அரைய நூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் 34 மீட்டர். பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின்கடவாய் பற்கள். கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயோ உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சுக்ரோஸ். எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். சரிங்களா. இதில் 1 மட்டும் தவறு. 2 3 4 எல்லாமே சரி. ஓகேவா. அடுத்த கேள்வி. சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி பிரையோஃபைட் நயடைட்டா. இது மட்டும் பொருந்திருக்கு, மற்ற எதுவுமே பொருந்தவில்லை. அடுத்த கேள்வி. சரியான இணைகளை தேர்ந்தெடு. 1 3 சரி. சரிங்களா. பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். 1 சரி. சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். இதுவும் சரி. 1 3 சரி. 2 4 தவறு. அடுத்த கேள்வி. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை கான்ஸ்ட்ரோட்ரியம் பர்பூரியம். பின் வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மானை மாநில விலங்காக கொண்டுள்ளது? மகாராஷ்டிரா. எந்த நாட்டில் 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான்.
சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இது மட்டுமே சரி. 2, 3 தவறு. தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்ஷன் சி, கஜராஜ் சுரக்ஷா. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? ஆப்ஷன் சி, எலிபண்டா குகை. வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? கியூனிஃபார்ம். கீழ்கண்ட கோட்பாடுகளே அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிய. 1, 2 சரி. சட்டப்பிரிவு 36 to 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. இது சரி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். இது தவறு. இது சரி. 1, 2 சரி. சரிங்களா? இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இது தவறு. அடுத்த கேள்வி. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. ஆப்ஷன் ஏ சரி. 164வது கேள்வி. அரசமைப்பின் 249 உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். இது சரி. தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். பி. ஏ மற்றும் ஆறும் சரி. இதற்கு சரியான விளக்கமாகும். அடுத்த கேள்வி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகின்றது? ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிஸ்ரா. மனித மேம்பாட்டு குறியீட்டின் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு என்னென்னா நார்வே, செகண்ட் 2வது என்னென்னா ஆஸ்திரேலியா, 3வது சுவிட்சர்லாந்து, 4வது இந்தியா. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த கேள்வி. தவறான இணையை கண்டுபிடி. வேளாண் வருமான வரி மாநிலம். இது சரி. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம். இது 2 சரி. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு. தவறு. நில வருவாய் ஒன்றிய அரசு. தவறு. 3ம் 4ம் தவறு. சரிங்களா? நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? துணைத் தலைவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். அடுத்த கேள்வி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவரோஜி. அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? 1ம் 2ம் சரி. அதாவது தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இது சரி. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இது சரி. 3வது தவறு. சரிங்களா? 3வது தவறு. அடுத்த கேள்வி. தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? எம். சிங்காரவேலர். மேக்ஸு. இரு எண்களில் மீச்சிமா மற்றும் மீபேவா 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் 24. விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்க நாணயத்தின் பெயர் என்ன? டேஸ் நாணயம் பக்கோடா என அழைக்கப்பட்டது. தங்க நாணயத்தின் பெயர் பக்கோடா என அழைக்கப்பட்டது. கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை?
2 மற்றும் 4 சரி. இவர் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார். சரி. இவர் ஒரு வழக்கறிஞர் ஆவார். இது 2 மட்டும் சரி. 1, 3 தவறு. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய புத்திரர் யார்? அதியமான். நெய்யால் எரி நுதுப்போம் என்றற்றால் கொவ்வையால் காமம் நுதுப்போம் என நுதுப்போம் என்பதன் பொருள் அவித்தல் என்று ஆகும். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். அக்ஷய் சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாகும். இந்தியா. 183வது கேள்வி. பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களின் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது. இதுக்கு விடை ஏ சரி, ஆர் தவறு. அடுத்த கேள்வி. தமிழக அரசு டேசாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? ஜூலை 15. 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 7.24க்கு எதிராக 8.19 ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சரி. அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதுவும் சரி. ஏவும் சரி, ஆரும் சரி. சரியான விளக்கம். அடுத்த கேள்வி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். இரு எண்களின் மீப்பேவா 11, மீச்சியமா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் 99. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை 170 லிட்டர் 180 லிட்டர். ஓகேவா? அதிகபட்ச கொள்ளளவு 60 லிட்டர். இதை பார்த்துக்கோங்க இந்த கேள்வியை. அடுத்த கேள்வி. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் 7290 எனில் கேயின் மதிப்பு என்ன? 270. 2 3 5 9 ஒரு எக்ஸ் 33 ஒய் என்ற தொடரில் எக்ஸ் + ஒய்யின் மதிப்பு என்ன? 82. AZBYC6 YBZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடது புறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? 9. அடுத்த கேள்வி. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை, ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? பேத்தி. 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாளில் 10040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12400 சம்பாதிப்பர்? 10 நாட்களில். அசல் தொகை 10,000. வட்டி வீதம் 15. 3 ஆண்டு. கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் 708.75. அசல் 2000, தனி வட்டி 6. ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் 2 ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 1180. 2 ஆண்டு 4% வட்டி வீதம் 10,000, அதாவது 10,000 அசல் கடனாக பெற்றார். இப்பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? 200. 7 மற்றும் 13 எண்களின் மீப்பேவா மற்றும் மீச்சிமாவின் விகிதம் காண்க. 1:91. கயல் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள். கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் 25%. சண்டே = 2, டியூஸ்டே = 3, தாஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன?
2. ஓகே மக்களே, முடிஞ்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள், நல்லா படிங்க, பாஸ் ஆகுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.